கோட்டில் ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி மொமெண்ட் ஒன்று இருக்கும். அது ஆனால் நீங்கள் எங்கேயுமே பேசலை, யாரும் அதை பற்றி கேட்கலையோன்னு எனக்கு தோணுது. காந்தி வீட்டுக்கு வந்துட்டாருங்க, ஓகே, வெல்கம்லாம் பண்ணியாச்சு, சின்ன சின்ன கண்கள் மாண்டாஜஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டில் காந்தி சோஃபாவில் தான் படுத்துருப்பார். சோஃபாவில் தான் படுத்துருப்பார். அவர் இன்னும் பெட்ரூமுக்கு போகல. அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு செகண்ட் இன்னும் பார்ப்பாங்க. கொரியோகிராஃபர் சதீஷ் இருக்காங்கல்ல, ஆமாம், அவன் சொன்ன ஐடியா தான் அது. என்னென்னா வந்து அவங்களை பிரிச்சே வச்சிடலாம்ல சார், அவங்க தனியாகவே இருக்கலாம்ல, ஏதோ ஒரு என்ன கரெக்ட் தானே, தனியாகவே இருக்கலாம் அவர் அப்படின்ற போது தான் வந்து அந்த ஐடியா வந்துச்சு. சோஃபாவில் வந்து இருக்கார், நெளிஞ்சு கஷ்டப்பட்டு படுக்கிறத வந்து அவர் பார்ப்பாங்க. அடுத்த கட்டு பார்த்தா ரெண்டு பேரும் வந்து கடையிலேருந்து சாமான் ஒன்றா சந்தோஷமாக பேசிட்டு வாங்கிட்டு வராங்க ஆஃப்டர் லாங் டைம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றாங்க அப்படிங்கிறத வந்து காட்டுறதுங்கிறது வந்து அது இருந்துச்சு. அது நிறைய பேரை ரிலேட் பண்ணிக்க முடியும். நிறையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், சோஃபாவில் போய் யாராவது ஒருத்தர் படுத்துருவோம். அது எல்லாராலையும் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். இல்லை, எனக்கு என்னென்னா ஒரு பெரிய படத்தில் ஒரு பெரிய கேன்வாஸ்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் மூமெண்ட்ஸை விடாமல் இருக்கிறது நல்லா இருக்குன்றேன். தேங்க்யூ. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்றீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்குதான் ஒத்துக்கிறேன், நல்லா இருக்கு சத்தியம்.